ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கண்களை அடைத்து கொஞ்ச நேரம் வாய்களை விரிவாக திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜாண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து, யாரும் வேறமே இருக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவரே ஆண்டவரே, எங்களை வழி நடத்துபவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. எங்கள் பாதுகாவலரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா, அனுதினமும் புதிய மன்னாவால் ஆண்டவரே, ஓ எங்களை போஷிப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. உம்முடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்துபவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோட முன்பாய் சென்று எல்லா கோணலானவைகள் செவ்வையாக்குறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சேனையின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. ராஜாவாகி எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய ஆராதனையில கர்த்தர் நீர் பிரியப்படுவீராக ராஜா ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணம் இல்லப்பா, இந்த நாளில் இந்த இடத்தோடு கடந்து செல்லும் போது ஆண்டவரே, உம்முடைய ஆவியில நிரம்பின வண்ணமாய் ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, அந்த ஆராதனை நடக்கிற சில மணி நேரம் எங்கள் சிந்தைகள் அங்கு போகாதபடிக்கு உம்மில் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக ராஜா ஆண்டவரே. எங்கள் உண்டானவர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ராஜாவாகி எங்கள் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எங்களை ஒரு விஷயம் நீங்க தகுதிப்படுத்துங்க. எங்கள் குற்றம் குறைவுகள் எல்லாத்தையும் மன்னித்தாண்டுவரே. இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் நாவுகளை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க, கழுவுங்க ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சேனையின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், என்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயத்தோடு சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆஹா, பரிசுத்தர், பரிசுத்தர். உள்ளத்தினால தந்து சொல்லுங்க. சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நாம சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆஹா, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். சொல்லுமா? அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரோ பெருமையா இருக்காதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? சேனைகளின் கர்த்தர். ஆமே, நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. மறுபடியும் சொல்லுமா? சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த நாளில் உங்கள் ஒருவரோடும் அவர் இடைப்பட விரும்புகிறார். கண்களை அடைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவ திறந்து
அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீ எங்களுடைய வாழ்க்கையில நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை நிறைந்தவரே. உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே சொல்லுமா, சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுமாதியும் ஆதியும் அந்தமும் மானவரவர், ஆல்பாவும் ஒமேகாவும் மானவரவர். ஆதியும் அந்தமும் மானவரவர், ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர். சபே உள்ளத்தின் ஆழத்தில் அவர் ஆர்ப்பரிங்க. ஓ சேனையின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஓ எஸ் லார்ட். ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya 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 ஹalleluya. அவர் ஒருவரே பரிசுத்தர். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் சங்கீதம் 86 எடுத்துக்கொண்டுவோம். ஹalleluya. எல்லாரும் இருக்கிற இடங்களில் அவங்களுடைய சங்கீதம் 86 1 முதல் 7 வசனத்தை படிக்க போகிறோம். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவர். ஆமென். ஹalleluya. என் ஆத்மாவை கர்த்தருக்குள்ளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் இரட்சியும். ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். ஹalleluya. உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி சாய்த்து என் விண்ணப்பங்களை சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். ஆமென். ஹalleluya. எவ்வளோ நல்ல சங்கீதம். ஆமென். ஹalleluya. அவர் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் சேனையின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. 5வது வசனம் அப்படியே சொல்கிறது. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆமென். ஹalleluya. அவர் கிருபை மிகுந்தவர். சேனையின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். ஆமென். ஹalleluya. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லவர். 12வது வசனம் இப்படியே சொல்கிறது. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று. ஆமென். ஹalleluya. என்ன சொல்றார்? முழு இருதயத்தோடு துதித்து உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று. ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் முழு இருதயத்தோடு பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகள். யாரும் விடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. ஓ, இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ எஸ் லார்ட். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுமா, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே
நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் சத்தமாய் உங்களுடைய சத்தம் எழும்ப வேண்டும். பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுமா, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. இன்னொரு முறை சொல்லுமா, உம்மை போல். அப்பா, எங்களுக்கு உம்மை விட்டா வேற தெய்வம் இல்லை ராஜா. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமென். நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் கொஞ்ச நேரம் வாய்களை விரிவா திறந்து, அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மை போல் வேற தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் நன்மை செய்தவரே, கரம் பிடித்து வழி நடத்தினவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை மூடி மறைத்தவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அநாதி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கு விழாமல் எங்களை பாதுகாத்தவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவுல அக்கினி ஜுவாலியா இருந்து எங்களை வழி நடத்துறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த வாதைகள் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா 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 ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா 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 ஆண்டவரே, எங்களை ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தவரே, ஒரு சுக பலத்தை தந்தவரே, ஓ ஹல்லேலூயா, கீழாக்காமல் மேலாக்குனவரே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் 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 ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா உம்மை நோக்கி ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, இந்த நாளில் ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரே சொல்கிறோம். அப்பா அப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்மை போல் வேற தெய்வம் இல்லை ராஜா. ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே மேலானவர் ராஜா. ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட ஆராதனையில கர்த்தர் நீர் பிரியப்படுவீராக, மகிமைப்படுவீராக, இந்த நாளில் எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை மட்டும் எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க கிருபையாய் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை காத்துக்கொள்வீராக ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய செட்டையில் ஆண்டவரே, ஓ உங்களுடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உன்னத பலன் தருவீராக ராஜா. ஆண்டவரே, வழி நடத்துவீராக ஆண்டவரே, எங்களை தேற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் வழி மாறின போதும் ஆண்டவரே, எங்களை வழி காட்டுபவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா கிருபையா எங்களை நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஓ துதிக்கிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த நாளில் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உபாகமம் 33:27 வசனம் இப்படியே சொல்கிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்களும் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் உனக்கு முன் நின்று சத்ருகளை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் அந்த நாளில் நம்ம எண்ணி துதி செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலை பாடுவோம்.
எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னை கடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே சொல்லுமா எண்ணி எண்ணி துதி செய்வார் என்ன கடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் ஆமென் கண்ணின் முன்பில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே ஆமென் கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னை கடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்கள் யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உன்னன் விசுவாச சோதனையில் சொல்லுமா எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னை கடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே சொல்லுமா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆமென் ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் தவர் தாசர்க்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே சொல்லுமே எண்ணி 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 துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணில் முன்பில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே ஆமென் கண்மணி விசுவாசோட சொல்லுமா என் மூடி மறைத்தார் மறுபடியும் சொல்லுமா கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னை கடங்காத கிருபைகளுக்கா என்னை புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்னும்
தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். ஆமென். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சேர்ந்து சொல்லுமா ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சொல்லுமா ராஜாதி ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆமென். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே அக்கினியே கண்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியார் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். சந்தோஷமாக ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதியும். நம்பிக்கையோடு சொல்லுமா ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆமென். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையா ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தில் எந்தரங்கள் நிரப்புவார் துதியுங்கள். சொல்லுமா ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதி. ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதி. கடைசியா சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமா துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். ஆமென். எல்லோரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியும். கடைசியா சொல்லுமா ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமா எனிக்காய் எனிக்காய் கருதுனவன் பாரங்கள் வகிക്കുന്നவன். எனிக்காய் கருதுனவன். ஆமென். பாரங்கள் வகிക്കുന്നவன். ஆமென். என்னை கைவிடாதவன். ஆமென். என் இயேசு என் கூட உண்டு. விசுவாசோட சொல்லுமா என்னை கைவிடாதவன். ஆமென். என் இயேசு என் கூட உண்டு. சேர்ந்து சொல்லுமா பரீட்சை என்ற
தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. പരീക്ഷ தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്നെ ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി, ആമേൻ. എന്നെ ചോദിക്കില്ല, ആമേൻ. എന്റെ നന്മയ്ക്കായി എന്നെ ചോദിക്കില്ല ഞാൻ, എന്നെ ചോദിക്കില്ല, ആമേൻ. എന്റെ നന്മയ്ക്കായി, ആമേൻ. എരുതിയിൽ വീണാലും അവിടെ ഞാൻ ഏകനല്ല, ആമേൻ. എരുതിയിൽ വീണാലും, യെസ് ലോർഡ്, അവിടെ ഞാൻ ഏകനല്ല. വീണത് തീയിലല്ല, ആമേൻ. என் இயேசுவின் கரங்களில். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? வீழ்ந்தது என் இயேசுவோட கரங்கள், கரங்களிலா, ஆமென். பரீட்சை தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் എനിക്കായി கருதிട്ടുണ്ട്. ஆமென். பரீட்சை, ஓ எஸ் லார்ட், ஆமென், கருதிട്ടുണ്ട്. എന്നെ ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நீ அனுமதிச்சது எல்லாம் ஆண்டவரே நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் ராஜா. ஆண்டவரே, ஓ என்னோட வாழ்க்கையில நன்மைக்காய் நீ செய்கிறவர். என்னென்னு ചോദിക്കില്ല, ஆமென். எந்த நன்மைக்காய் என்னென்னு ചോദിക്കില്ല, என்னென்னு ചോദിക്കില്ല. എന്റെ നന്മയ്ക്കായി അറിയുന്നു ഞാൻ, ആമേൻ. ഘോരമാം ശോധനയിൽ ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ, ഘോരമാം ശോധനയിൽ, ആമേൻ, ആഴങ്ങൾ കടന്നിടുമ്പോൾ നടക്കുന്ന യേശു അത്രേ ഞാൻ അവൻ കരങ്ങളിൽ, ആമേൻ. നടക്കുന്ന യേശു, நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆமென். நான் கரங்களில் நடக்குன இயேசு அത്രே, நடக்குன இயேசு. ஆண்டவரே, நான் அவர் கரங்களில், ஆமென். பரீட்சை தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் എനിക്കായി கருதிട്ടുണ്ട്. பரீட்சை தெய்வம் அனுமதிச்சார், ஆமென், பரிகாரம் എനിക്കായി. എന്നെ ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി, നീ ചെയ്വതെല്ലാം என்னோட നന്മയ്ക്കായി. എന്റെ നന്മയ്ക്കായി, ആമേൻ. ദൈവം എനിക്ക് അനുകൂലം, അത് നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം എനിക്ക് അനുകൂലം, அதை നന്നായി അറിയുന്നു ഞാൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും, ആമേൻ. ദൈവം അനുകൂലമെങ്കിൽ யார் எனக்கு எதிராய் நிற்பான்? இன்னொரு முறை சொல்லுவோம், தெய்வம் அனுகூலம், தெய்வம் அனுகூலம் என்கில், ஆமென். யார் எனக்கு எதிராய், பரீட்சை, ஆமென், பரீட்சை தெய்வம், ஆமென், பரிகாரம் എനിക്കായി, ஆமென். பரீட்சை தெய்வம், ஆமென். ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി, ആമേൻ. എന്റെ നന്മയ്ക്കായി, നമ്പിക്കോട് சொல்லும், எனக்காய் கருதுனவன், எனக்காய் கருதுனவன், ஆமென். பாரங்கள் வகிക്കുന്നവൻ, ஆமென், ஆமென், ஆமென். எனக்காய் கருதுனவன், ஆமென். பாரங்கள் வகிക്കുന്നവൻ, ஆமென். என்னை கைவிடாதவன், ஆமென். என் இயேசு என் கூட, நம்பிக்கையோடு சொல்லுமா, என்னை கைவிடாதவன், ஆமென். என் இயேசு என் கூட உண்டு, ஆமென். பரீட்சை தெய்வம் அனுமதிச்சார். சபையை ஆர்ப்பரிங்க, வாய்களை விரிவா திறந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஓ நமக்காய் கருதுகிற ஒரு தேவன் உண்டு,
நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமக்கிற ஒரு தேவன் உண்டு. நம்மளை கைவிடாத தேவன். ஓ ஆமென். என்னுடைய நன்மைக்காய் நீ செய்ததெல்லாம் என்னுடைய நன்மைக்காய். எஸ் லார்ட். என்னென்னு சோதிக்கல, என்னென்னு சோதிக்கல என்னுடைய நன்மைக்காய். ஆமென் ஆமென் ஆமென். என்னென்னு சோதிக்கல என்னுடைய நன்மைக்காய் அறியணும். வாய்களை பிரியத்தது கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ என்னன்னு சோதிக்கல என்னுடைய நன்மைக்காய் அறியணும் நான். ஆமென். என்னன்னு சோதிக்கல என்னுடைய நன்மைக்காய் சொல்லுமா எனிக்காய் கருதுனவன் பாரங்கள். வாய்களை விரியத்தது சொல்லுங்க. எனிக்காய் கருதுனவன். ஆமென். பாரங்கள் வகிக்குனவன் என்னை கைவிடாதவன். என்னை எஸ் லார்ட். என் இயேசு என் ஆமென். என்னை ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்னை கைவிடாதவன், என்னை கைவிடாதவன். என்னோட இயேசு என்னோட கூட உண்டு விசுவாசிக்கிறவன் மாத்திரம் சத்தமாய் ஓ என்னை கைவிடாதவன், என்னை கைவிடாத. ஓ எஸ் லார்ட். என் இயேசு என் கூட. ஆமென். ஏர்தியில் வீழ்ந்தாலும் ஆமென் அவிடே நான் ஏகனல்ல. ஏர்தியில் வீழ்ந்தாலும் ஓ எஸ் லார்ட் அவிடே நான் ஏகனல்ல. நான் தனியா இல்ல ராஜா ஆண்டவரே. வீழ்ந்தது தீரல்ல. ஓ எஸ் லார்ட். என் இயேசுவின் கரங்களில். ஆமென் ஆமென் ஆமென். வீழ்ந்தது தீரல்ல. எஸ் என் இயேசுவின் கரங்களில். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வீழ்ந்தது தீரல்ல என் இயேசுவின் கரங்களில். ஆமென். தெய்வம் அனுகூலமெங்கில் யார் எனக்கு எதிராயிடும். ஆமென். சோமா தெய்வம் அனுகூலமெங்கில் அது நன்னாய் அறியணும் நான். தெய்வம் அனுகூலமெங்கில் யார் எனக்கு எதிராய். ஓ விசுவாசோட சொல்லுங்க. வாய்களை விரோதத்தோடு சொல்லுங்க. தேவன் என் கூட இருந்தா எனக்கு எதிராக யார் இருப்பார்? அந்த வரிகள். ஓ என்னோட தேவன் என்னோட இருக்கும் போது எனக்கு எதிராக யாரும் நிற்பதில்லை. ஓ எஸ் லார்ட். ஓ ஆமென். ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஓ ஹalleluya 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 ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களோடு கூட வருபவரே உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ மகிமை செலுத்துகிறோம் ராஜாண்டவரே. நீ செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்ததுக்காக ஒவ்வொரு செய்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்கிறது. அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஹalleluya. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஹalleluya ஹalleluya. 17வது வசனம் இப்படி சொல்கிறது. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஒருவேளை நம்ம இந்த நாளில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஹalleluya. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல
கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறோமா இல்லை கசப்பான கனி கொடுக்கிற மரமாக இருப்போமான்னு கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் எச்சரிக்கிறார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். சமீபத்தில் ஒரு சின்ன எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், a tree is known by its fruit, a man by his deeds. ஆமென். ஹல்லேலூயா. இது ஜஸ்ட் ஒரு உலகப்பரமான காரியங்க. ஒரு நல்ல மரம் ஹல்லேலூயா கனி கொடுக்கிற மரமாய் நம்ம இருப்போமா இல்லையான்னு என்று இந்த வேலையில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தி வந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கான ஆண்டவரே அந்த 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 ஞானத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, இன்னும் எங்களோட வாழ்க்கையில் விட வேண்டிய காரியங்கள் அநேகர் உண்டு ராஜா. ஆண்டவரே, அதை விட்டு விலக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு தேவையான பலத்தை கர்த்தர் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஓ சேர்ந்து சொல்லுவோமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். சொல்லுமா? நீ சொன்னால் போதும். ஒரு தீர்மானத்தோடு சொல்லுமா? நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. Yes Lord. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்கள் ஆராதனை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை. நிச்சயத்தோட நம்பிக்கையோட சொல்லுமா? மறுபடியும் சொல்லுமா? ஆண்டவரே, நீ சொன்னால் போதும். ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற மரமா என்னை மாற்றுங்கப்பா. ஓ எஸ் லார்ட். கசப்பை எல்லாம் மாற்றுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. ஆமாப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுமா? பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? கர்த்தர் உங்களோட விண்ணப்பங்களை கேட்கிற நேரம் இது. ஓ எஸ் லார்ட். ஆமென். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், ஆமென், பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. ஆராதனை இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சபே சொல்லுவீங்களா? எஸ் லார்ட். சத்தம் எழுத வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில்
கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுங்க ராஜாவே. ஓ எஸ் லார்ட், உம்முடைய சாயலாய்களை மாற்றுங்க, உம்முடைய சாயலாய்களை மாற்றுங்க. ஓ துதிக்கிறோம். ஆமென். கடைசியா சொல்லுமா, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹalleluya ஹalleluya. ஓ கடைசியா சொல்லுமா, அப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் நீர் ஒருவரே. ஓ ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. ஓ கடைசியா சொல்லுமா, ஆமென் ஹalleluya. ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. தொடர்ந்து பாடுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. Thank you Jesus. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடப்பதில்லை, அந்த வழியில் நடக்கிறவன் பேதையாலே இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்படுகிறவர்கள் அதிலே நடப்பார்கள். ஓ glory of Father, praise Jesus. நீ சொன்னால் போதும், நீ சாட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசுவே. And a highway shall be there, and it shall be called the way of holiness. The unclean shall not pass over it. It shall belong to those who walk on the way. Even if they are fools, they shall not go astray. No lion shall be there, nor shall any raven's beast come upon it. They shall not be found. They shall not be found there, but the redeemed shall walk there. Hallelujah. Glory of Father. நன்றி என் தகப்பனே, நன்றி ராஜாரி. கந்தலரபோ சிவன பரபதி பலரரே உடதலரபதி மந்தலரபோ சே கந்தலரபதி மரபரபதரே உரபா சந்தலரபனி மந்தலரபரி பரபரி தலரரே நிலரரே. Glory of Father, praise Jesus. Cleanse us, oh God. Cleanse us, oh Lord. பரிசுத்தப்படுத்துங்க பாராச்ச, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தண்ட ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எங்களை முற்றிலுமாய் நீர் வழி நடத்தும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நடந்து வந்த பாதை பார்க்கும் பொழுது, ஓ என் தேவரே, நீர் எவ்வளவு மகிமையானவர், நீ நல்லவர், வல்லவர். அன்பான தேவ ஜனமே, இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் தொடங்கி இந்த கடைசி நிமிடம் வரை, ஓ எத்தனை பெரிய அற்புதமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா. கரங்களை தூக்கி ஓ அந்த தேவாதி தேவனை சொல்லி
அப்பா இந்த மாதம்ப்பா எத்தனை பெரிய அற்புதமாகப்பா ஆண்டவரே, நீர் கரம் பிடித்து எங்களை தோள்களில் தூக்கி சுமந்து வந்தீர, அதற்கு நன்றி செலுத்துகிறார். ஆச்சு நீர் எல்லாவற்றையும் சந்தித்தது மட்டும் இல்ல, எங்களை பலப்படுத்தி நீர் வார்த்தையின் வல்லமை எங்களை காத்து கொண்டது. வார்த்தையின் வல்லமை ராஜா, நாங்கள் நடந்து போகும்படியாக, நாங்கள் கடந்து வரும்படியாக ஆண்டவரே நீ சபையான பாதையில் எங்களை நடத்தி சென்றிருப்பார். ஒரு துஷ்ட மிருகமும் எங்களை தொடவில்லை, ஒன்றும் எங்கள் அருகே நிற்கவில்லை. ஓ, நாங்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை. என் தேவரீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை வழி நடத்தியது. ஓ நன்றி ராஜா, நன்றி. வாயில திறந்து ஒரு சில வினாடி அந்த ராஜாதி ராஜனை பார்த்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ நன்றி ராஜா, நன்றி நன்றி. துதிகளுக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. நீ நல்லவர் வல்லவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி என் தேவனே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமை மகிமையே, மாறாத மகிமையே. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் என் ராஜா. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த கடைசி நிமிஷத்துல உம்முடைய கரங்களில் உம்முடைய பாதத்தண்டு வந்து நிற்கிறோம் ராஜா. நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? நீ செய்த நன்மைகளை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அப்பா சொல்வதற்கு வார்த்தை இல்லையே, புகழ்வதற்கு வார்த்தை இல்லையே, போற்றுவதற்கு வார்த்தை இல்லையே. என் தேவரீர், உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லையே, உம்மை அன்றி ஒருவரும் இல்லையே. எங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் எஞ்சி இருக்கும் நாட்கள் எல்லாமப்பா நீர் எங்களோடு வருவேன் என்று சொன்ன என் தேவனே, உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும், எங்களை எடுத்து நீர் உபயோகப்படுத்திய ராஜா. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் கால்களை வைக்கும் பொழுது என் தேவரீர் ராஜா, இது எங்கள் பலன் அல்லப்பா, உம்முடைய பலன், உம்முடைய பிரசன்னம். ஆண்டவரே, நீர் எங்களை கூட்டிக் கொண்டு செல்லும். வனாந்தரத்தில் நடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தீர. நீர் கூட்டிக் கொண்டு வந்தவர்களை, ஆராதிப்பதற்கு கூட்டிக் கொண்டு வந்தவர்களை ஆண்டவரே நீர் சகல உதவியும் செய்து பாதுகாத்துக் கொண்டீரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இதோ கர்த்தாவே, நாங்கள் புதிய மாதத்தில் நடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை எங்கள் கண்கள் பார்ப்பதில்லை, எங்கள் தேவைகளை எங்கள் கண்கள் பார்க்க போவதில்லை. சகலத்தையும் படைத்த, சகலத்தையும் உருவாக்கின நம்முடைய கரம், சகலத்தையும் உருவாக்கின என் தேவனின், என் தேவாதி தேவனை நோக்கி எங்கள் கண்கள் பார்க்கிறது ராஜா. நீர் ஒருவர் மட்டுமே எங்களோட வந்தா போதும், நீர் ஒருவர் மட்டுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் ஒருவர் மட்டுமே. Only you alone God. We don't want anything. You alone. You alone, O Lord. பற்றி கொள்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய மாசத்துல கால்களை வைத்து போகும் பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி ஆண்டவரே, நீர் சகல உதவியும் செய்து நீர் வழி நடத்துவதற்காகவும் நீ செய்ய போகும் மகா பெரிய அற்புதத்திற்காகவும் ஓ நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனே. துதிக்கான மகிமை உமக்கே எடுக்கிறேன் நல்லதாக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருமாக. உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் ராஜாதி ராஜன் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வர வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த ஆராதனை நேரத்தில் தேவனோடு இடைப்பட்ட அந்த வல்லமை உள்ள அந்த வார்த்தை ஏசாயா 35:8-9. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தின்படி ஒரு விஷயம், ஒருவர் யாராவது ஒரு சத்தமாக அந்த வசனத்தை வாசிக்கும்.
தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. Amen. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. Amen. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. Amen. துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை. Amen. காணப்படவும் மாட்டாது. Amen. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். Amen. 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 Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த வழியில் நடக்கும்படியாக இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு அங்கே எந்த துஷ்ட மிருகம் எதுவும் இல்லாமல் சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் இருப்பதில்லைன்னு சொன்னது போல எந்த கஷ்டமும் எந்த கவலையும் எந்த பிரச்சனைகளும் எதுவும் இல்லாமல் உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னியில் இல்லை ஆண்டவர் நடத்தி செல்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Amen. Glory of Father. Praise you Jesus. Hallelujah. பிரைஸ் த லார்ட். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய தேவனை நாம் அனைவரும் ஆராதனையில் தொழுது கொண்டோம். இப்பொழுது இன்றைய நாளுக்கான சங்கீதம். சங்கீதம் 124, சாம்ஸ் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். செப்பனியா அதிகாரம் 3 வசனம் 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமேன். இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தம். ஒபேதியா 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு. அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோப்பின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமேன். பாவிகளாக நாம் இருக்கும்போது நம்மை தேடி வந்து மீட்டு கொண்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு இப்பொழுது நாம் அனைவரும் செவிமெடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களோடு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அனுதினம் வாழ்க்கையில் நம்ம நடந்து போகும் வாழ்க்கையில் ஒரு பாவம் என்ற ஒரு பாவமான ஒரு காரியங்கள், பாவம் எது என்பதை ஆராய்ந்து வேதத்தின்படி சில காரியங்களை நம்ம என்று பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பாவம் என்ற வார்த்தையும் பாவத்தின் காரியங்களை குறித்தும் அநேக நேரத்தில் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அதை உண்மையாகவே அதை நம்ம பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் ஒரு மூலையில் தள்ளுறோம். இந்த நாளில் பாவம் என்றால் என்ன, பாவியானவன் என்று யாரை சொல்லுகிறோம், அந்த மாதிரி ஒரு சில காரியங்களை படித்து அப்புறம் வேதத்தில் சில முக்கியமான சில காரியங்களையும் அதோடு நம்ம எடுத்து பார்ப்போம். ஹல்லேலூயா. பாவம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 யோவான் எடுத்துக்கொள்ளும். 1 யோவான் 3:4. யாராவது ஒரு வாசியுங்கள். ஹல்லேலூயா. 1 யோவான். செய்கிறவன் எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவதே பாவம். ஆமென். பாவம், பாவி அதெல்லாம் எதுன்னு சொல்ல, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். மீறுகிறவன் பாவி. ஆமென். உபாகமம் 9:7 வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள், 2வது பகுதியில் இருக்குது. 9:7 எடுத்தவர்கள் முழுமையாக வாசிக்கும்படி கேட்டுவிடுங்கள். உபாகமம் 9:7. நீ வனாந்தரத்தில்
நாளில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை. ஆமென். அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களே. ஆமென். ஹalleluya. கர்த்தரை கோபமூட்டி கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமாக செய்ததை, கர்த்தருக்கு அந்த கலக்கத்தை உண்டாக்கி அவர் வழிகளை அவர் சொன்னதை எல்லாம் கேட்காமல் அது போனதெல்லாம், இதெல்லாம் பாவத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது. நம்ம பார்க்க போனால் த கில்ட் ஆஃப் ஆடம் ஒரு 3 கேட்டகரியில். கில்ட் ஆஃப் ஆடம் இஸ் இம்ப்யூட் ஆஃப் சின்னு, அதாவது ஆதாமின் பாவத்தின் குற்றம் கணக்கிடப்பட்ட பாவம். ஆமென். ஹalleluya. அதே மாதிரி man's sinful nature, அதாவது that is the inherited sin, அது மனிதனின் பாவ இயல்பு, மனிதனுடைய இயல்புனால பாவம் செய்வது. ஆமென். அது வந்து என்னவா, பாரம்பரியாக வரும் பாவம். ஆமென். inherited sin. hallelujah. அதே மட்டும் இல்லாமல் transgression that makes the person, transgression that makes a person with a sinful nature. hallelujah. பாவ இயல்பிலிருந்து, அதாவது மீறுதலினால பாவ இயல்பில் உண்டாகுவதற்கு, அதாவது தனிப்பட்ட பாவம். ஆமென். அதாவது கணக்கிடப்பட்ட பாவம், பாரம்பரியமாக வரும் பாவம், தனிப்பட்ட பாவம். இந்த 3 கேட்டகரியில் ஒவ்வொருவரும் இந்த இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ பாவின்றது யார்? பாவம் என்று பாவத்துக்குள் மூழ்கி இருந்து பாவமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிடிக்காததை செய்து கொண்டே இருப்பவன் தான் பாவியானவனாக இருக்கிறான். ஆமென். ஹalleluya. ஸோ பாவியானவன் நம்ம யாருன்னு சொல்லும்போது பாவம். ஆனால் அன்பான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் தேவன் எண்ணிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் சொன்ன மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் செய்யும் பாவம். வாசிப்போம் சங்கீதம் 32:2. சங்கீதம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். என்ன எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அப்படின்னா எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு அக்கிரமத்தையும் செய்கிறவர்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் எண்ணாமல் இருந்தால் நம்ம எல்லாம் பாக்கியவானாக இருப்போம். ஆமென். ஹalleluya. ஸோ நம்மளுடைய விருப்பம் என்ன சொல்ல, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் நான் எண்ணாமல் இருக்குங்க ஆண்டவரே. அப்போ எண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஸோ அப்போ வந்து என்ன பண்ண, அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார், எண்ணுகிறார். எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. அன்பான தேவ ஜனமே, உணர்வுள்ள ஒரு இருதயம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. உணர்வுள்ள ஒரு இருதயம். அந்த உணர்வுள்ள என்ன உணர்வு? தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும். இஸ் வாட்சிங் மீ. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, எண்ணுகிறார்னு சொல்லும்போது அவர் பார்க்காம எண்ண முடியாது. அங்கே ஏதாவது ஒரு இது இருக்கணும். அப்போ அவர் நம்ம பார்த்து கொண்டு இருக்காங்க. தேவனுடைய கண்கள் வேதம் சொல்லி உலகத்துக்கு முன்னும் பின்னுமாக அசைவாடி கொண்டிருக்கிறதுன்னு. நீங்கள் எங்கே இருந்தாலும் everything is exposed. So that means he is watching you. hallelujah. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாவத்தை குறித்து இந்த மாதிரி படிக்கும்பொழுது நமக்குள்ள உண்மையாகவே ஒரு பயம் இருக்கணும். ஐயோ, இது இவ்வளவு நம்ம சின்னதாக செய்கிற ஒரு பாவம் கூட அது விளைவுன்றது எவ்வளோ மோசமானதாக இருக்கிறதுன்றது அந்த ஒரு பயம் இருக்கணும். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 15:16 வாசிப்போம். அந்த 15:16 என்ன எழுதியிருக்குன்னா, எமோரியருடைய பாவம் என்ன பொருள்? எமோரியர் இன்னும் பூரணமாக படவில்லை. வாசிங்க, என்ன பொருள்? எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்போ எமோரியனின் பாவம் இன்னும் பூரணமாக படவில்லை. அப்போ அது அப்படி அப்படின்னா என்றும் என்று எழுதி அந்த மாதிரி எழுதியிருக்கிறது. அப்போ அப்படி எழுதியிருக்குதுன்னு சொல்லும்போதுனா, ஒரு தேவன் வந்து நம்மளை, ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு முன்பாக அவனுடைய பாவத்தை எல்லாம் அவனுடைய இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா பரிபூர்ணமாக்கப்பட வேண்டும். அந்த பாவங்கள் பரிபூர்ணமாக்கப்படும்போது தான் அவன் தண்டிக்கப்படும். அதுதான் எமோரி. அதனால் இங்கே எழுதியிருக்கு. வாசிங்க மறுபடியும் ஒரு
தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அக்கிரமம், மீறுதல் எல்லாம் பாவமான காரியங்கள், அது இன்னும் நிறைவேறவில்லை என்று அது இஸ் வெயிட்டிங் ஃபார் தட். ஹல்லேலூயா. அதாவது மனிதன் செய்யும் ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம என்ன பார்த்தோம், எண்ணுகிறவராக வசனத்தில் இப்போ பார்த்தது எண்ணுகிறார் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பரிபூர்ணம் அடைவதை பற்றி, அந்த பாவம் பரிபூர்ணம் அடைவதை பற்றி பார்த்தோம். அப்படி அடைந்து வரும்போது தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்திலலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னத்துக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, ஒரு பாவம் செய்தோன்னா உடனே தண்டனைன்றது நம்ம சொல்கிறத கேட்குறோம், பட் அதோடைய ஆழமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் எப்படியோ மறுபடியுமாக திரும்பி போய் அந்த பாவத்துக்குள்ளே தான் விழுறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் யோபு 20:11. இந்த யோபு 20:11 வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகளில் என்ன, அவர் எண்ணுகிறான்னு போடுறார். அப்போ எண்ணுகிறார்னா அவர் எங்கே இருக்குது அதை எண்ணுகிறார். எங்கே இருக்குது நம்ம செய்த பானதெல்லாம் இஸ் கவுண்டிங் இட், அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்போ வேர் இஸ் தட், எங்கே இருக்குது அந்த பாவங்கள்லாம், எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். அந்த பாவம் இருக்கும் இடம் எங்கன்றதை பார்ப்போம். அந்த பாவம் எண்ணுகிறான்னு சொல்லும்போது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா, அந்த பாவம் எலும்புகளில் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது வெறுமையாக எலும்புகளில் இருப்பது மட்டும் இல்லை, எலும்புகளில் என்ன கட்டப்பட்டு உள்ளது. ஹல்லேலூயா. The sin is in the bone. அந்த போன் மட்டும் இல்லை, இட் இஸ் பைண்டட். பாவம் நம்ம செய்கிற எல்லா பாவ காரியங்களும் எல்லாமே என்ன பண்ண நம்முடைய எலும்புகளில் இருக்கிறது. அந்த எலும்புகளில் அது கட்டப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். என்ன போட்டிருக்கு பாருங்களேன், அவனுடைய எலும்புகளில் அவனுடைய வால வயது, சின்ன வயதுலன்னு செய்த எல்லா பாவங்களும் எங்கே இருக்குங்களா, அவனுடைய எலும்புகளை அப்போது அவனுடைய கூட மண்ணில் படுத்துக்கொள்ளும். அப்போனா டில் இட் டைஸ், இறந்தாலும் அது படுத்து அந்த மண்ணில் புதைச்சா கூட அந்த எலும்பில் கட்டப்பட்ட, அந்த எலும்பில் இருக்க பாவங்கள் செய்த ஒவ்வொரு பாவம் எலும்பில் இருக்குது, அந்த எலும்பில் கட்டப்பட்டு இருக்குது. அது அவன் மண்ணில், அவன் இறந்தாலும் அது மண்ணில் வச்சாலும் அது அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? அந்த எலும்பில் இருக்குது. ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த எலும்புகளில் இருப்பதை தான் அவர் எண்ணுகிறார். ஆமென். இது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு நிழலை போல, நம்மளை நிழலை போல இட் ஃபாலோஸ். எங்கே போனாலும் அந்த பாவம் நம்ம எங்கே நடந்து போனால் எப்படி நிழல் நம்மளை தொடர்ந்து வருதோ, அந்த மாதிரி கடைசி சாவர வரைக்கும் அது நம்ம தொடர்ந்து தான் வருது. ஆமென். சரி, கட்டப்பட்டதினால் போட்டு அது தொடர்ந்து வருது, கட்டப்பட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம மூன்று காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம், பாவம் எலும்பில் உள்ளது. பாவம் எங்கே இருக்கின்றத எண்ணப்படுகிறது போது எங்கேருந்து எண்ணப்படுதுன்னு பார்க்கும்போது எலும்பில் உள்ளது. ரெண்டாவது அது எலும்பில் கட்டப்பட்டு உள்ளது. மூணாவதுன்னா மிக முக்கியமானது, எலும்பில் மட்டும் இல்லை, கட்டப்பட்டதில்லை, உன்னை தொடர்ந்து வந்தது மட்டும் இல்லை, அதில் முத்திரையிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம செய்த ஒவ்வொரு பாவம் நம்ம எலும்புகளில் கட்டப்பட்டு முத்திரையிடப்பட்டு அது நிழல் போட நம்மளோடு தொடர்ந்து வந்து மரித்தாலும் அது நம்மளோடு மண்ணில் போகுமாலும் அங்கேயே இருக்கிறது. வாசிப்போம் யோபு 14:17. என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ இட் இஸ் சீல்டு. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் அத்தகைய முத்திரையை போட்டு வச்சிருக்கிறார்? எதற்காக? நம்ம ஒரு பாவத்துக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஹல்லேலூயா. எங்கே இருக்குன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? எப்படி இருக்குது அந்த பாவம், எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்தோமா? அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முத்திரை போடப்பட்டு அது இருக்கிறது. எதற்காக அந்த மாதிரி முத்திரை போட்டுருங்க? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் சொல்கிற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போது த ஜெனரேஷன்ஸ், அதுக்கு எதற்காக அந்த எலும்பில் இருக்குது, எதற்காக கட்டப்பட்டிருக்கு, எதற்காக முத்திரையிடப்பட்டிருந்தா நம்மளுடைய சந்ததிகள் தொடர்ந்து, நான் செய்த பாவம் என்னுடைய சந்ததிகளை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா.
அது எவ்வளவு மோசமான ஒரு காரியமாக இருக்கு பாருங்க, இல்லையா? நம்ம வந்து அநேக விசுவாசிகளுக்கு அது சந்ததிகளை தொடரும் அந்த இதெல்லாம் தெரியுது. பட் எப்படி தொடரும், எப்படி வரும்னு சயின்டிஃபிக் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சயின்டிஃபிக் வேல அந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சர்டன் கேரக்டர்ஸ் எல்லாம் பெற்றோர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட போகிற மாதிரி நம்முடைய பாவ காரியங்கள், நம்ம அறியாமல் செய்கிற தப்புக்கள் எல்லாமே எலும்புலேருந்து இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தி ஜெனரேஷன். 2ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும்ன்றாரு. விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ என்னாகமம் 32:23 வாசிப்போம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது தொடர்ந்து வருகிறத பற்றி நம்ம பார்த்தோம். அது சில காரியங்களை, ஏன்னா இது வெறுமையான நம்ம ஒரு இது மாதிரி சொல்ல, வேதத்தின் அடிப்படையில் இதை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தின் அடிப்படையில் எந்த இடத்துல அது தொடருது, எப்படி வருதுன்றது. ஸோ இந்த உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்தமுள்ள எலும்புகள். அந்த பரிசுத்தத்தில் அந்த எலும்புகளில், அந்த பரிசுத்த எலும்புகளில் ஒரு பாவமான காரியமோ ஒன்றுமே இல்லை. அது மிகவும் பரிசுத்தமான எலும்புகளாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை, இதே போல வேதத்தில் ஒருவரை பற்றி நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும். அதை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம எலிசாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. 2 ராஜாக்கள் 13:21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருத்தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அதுக்கு முன்னாடி வசனத்தையும் வாசிங்க. அந்த தண்டை கண்டுன்ற எதற்காக அந்த பயம் வந்ததுன்றதை புரிஞ்சு கொள்வீங்க. எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் சொல்லும்போது யாருன்னா, the bandits of Moabs. அவங்க வந்து எப்போது என்ன பண்ணாங்க, they ride ஏன்னா எலிசா இறந்த உடனே அந்த 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 ராஜ்யத்துக்குள்ள, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து அவங்க வந்து they started, மோவாபியனர் வந்து எல்லாம் அவங்க வந்து they started raiding that city. அப்படி வந்துட்டு போகும்பொழுது ஒவ்வொரு தடவையும் அடிக்கடி வருவாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு ஆக்சுவலாக வந்து இவருடைய கல்லறை அங்கே புதைக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கு. யாரு? எலிசாவுடைய கல்லறை. ஆனால் வந்து அங்கே ஒருவர் இறந்தாருன்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டு வராங்க. வந்தவங்க வந்து அந்த மோவாபியர் கூட்டத்தை பார்த்து அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய பாடியை தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அந்த பாடி எங்கே போய் விழுது, அந்த பிரேதம் விழுந்த இடம் அது எலிசாவினுடைய கல்லறையில் அந்த எலும்புகளில் போய் விழுது. அந்த எலும்புகள் அந்த பிரேதத்தின் மீது பட்டவுடன் இறந்து போன அந்த மனிதன் என்ன போட்டிருக்கான், கால்களை ஊன்றி எழுந்தான். 2 காரியத்தில் இருக்கு. ஒன்று வந்து அங்கே கொண்டு போன அந்த பிரேதத்தை கொண்டு இறந்தவனை புதைப்பதற்கு எடுத்து போனவங்களுடைய நோக்கம் வந்து எலிசாவினுடைய போட்டு அவன் உயிரோடு வரணுன்ற நோக்கம் இல்லை. ஒரு பயத்தினால அவங்க பண்ண ஒரு காரியத்தினால அவன் வந்து உயிரோடு எழுப்பி வரப்பட்டான். எத்தனை பெரிய ஒரு அற்புதம் இது! அவருடைய எலும்பு இறந்த ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய எலும்பு பட்டவுடன், அந்த எலும்பில் பட்டவுடன் அவனுக்கு ஒரு ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசியுடைய பற்றி சில காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எலிசா வந்து எலியாட்ட பின்னாடியே போயிட்டு இரட்டிப்பான ஒரு பலனை வேணும்ன்ட்டு, இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஒரு வாசல் விடாப்பிடியாக நின்று பின்னாடி சென்று கொண்டிருந்தான். விடாப்பிடியாக போய் அவனோடு இருந்து அவனோடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்து கடைசி ஆண்டவருடைய கிருபையினால்
எலியா சொன்னது போல எலிசா அந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை பெற்றுக்கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ he receives the double portion. டபுள் போர்ஷன் போது எலியாவை காட்டிலும் எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு வல்லமையை தேவனிடத்திலிருந்து எலியாவின் மூலமாக அதை பெற்றுக்கொள்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் என்ன பண்ண, இது நீங்கள் 2 ராஜாக்கள் 13:21 மறுபடியும் ஒரு வாசிங்க. இந்த இரட்டிப்பான பலனை பெற்ற, அந்த இரட்டிப்பான அந்த கிருபையை பெற்ற அந்த வல்லமை அந்த மரித்த எலிசாவின் அந்த சடலத்தில் அது அந்த வல்லமை அந்த எலும்புகளில் இருக்குது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவானாகிய எலியாவின் இரட்டிப்பான வல்லமை, இந்த கிருபையின் வல்லமை எதுன்னு அவனுடைய எலும்புகளிலும் இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது இந்த இரட்டிப்பான வல்லமைன்னு நம்ம மறுபடியும் அதை ஆழ்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எலியா 8 அற்புதங்களை செய்திருந்தார். ஆனால் எலிசா 16 அற்புதங்களை செய்யும்படியாக எல்லாவற்றையும் இரட்டிப்பானதாக சொன்னார். ஆனால் ஒரு இது என்னென்னா, உண்மையாகவே சொல்லப்போனால் அவர் 15 தான் செய்கிறாரு. 15 அற்புதம் செஞ்சுட்டு நீங்கள் அந்த 2 ராஜாக்கள் இப்போ பார்த்த வாசனத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும்போது தெரியும், அவர் ரொம்ப சிக்காக அவர் ஹாஸ்பிட்டல் ஆனால் அந்த சிக் பெட்டில் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவர் மரித்து போகும் ஒரு தருணத்திலிருந்து இன்ஃபேக்ட் மரித்து போகிறாரு. ஹல்லேலூயா. 15வது அந்த அற்புதத்தை செய்து மரித்தவரை அவர் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணிட்டு போகிறாங்க. அவர் மரித்த பின்பு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மோவாபினர் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் உள்ளே புகுந்து அந்த தேசத்துக்குள்ளே அந்த அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வளைக்கிறது, அங்கேருந்து இருக்கவங்கள துன்புறுத்தி எல்லாத்தையும் எடுப்பது, அந்த மாதிரி காரியங்கள் நடந்தது. ஆனால் தேவன் பாருங்களேன், வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்யும் அற்புத கடவுள். ஆமென், நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன, எப்படி வாக்கு மாறாதவர்? இரட்டிப்பான ஆசீர்வாதம் இவன் கேட்டது யாரு? எலியாவிடம் கேட்டது. ஆனால் ஆண்டவர் கிருபையோடு அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே நடைபெற்றதோ 16 அற்புதங்கள் நடைபெறணும் இல்லையா, டபுள்னா. ஆனால் நடந்ததோ 15. ஆனால் அற்புத விதமாக அவன் மரித்த பொழுதும் இன்னொரு அற்புதம் நடைபெறும்படியாக, புரியுதா, இன்னொரு அற்புதம் நடைபெறும்படியாக கர்த்தர் அதை அற்புதமாக செய்தார். ஹல்லேலூயா. சாத்தான் ஒரு சைடில் நின்று, தேவன் சொன்னது பொய்யாக போய்விட்டது, எலியாவுக்கு கொடுத்த வரங்கள்லாம் கிருபை வரங்கள்லாம் எதுவுமே அந்த இரட்டிப்பானதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு பொய், நடக்கலைன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருந்தாலும், சாத்தான் அறியாமல் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் இத்தகைய ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறதுனா, ஒன்று, அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை பேசி இருக்கிறார்னா அது இன்னும் நடக்கலை, இவ்வளோ நாட்களாக காத்துட்ருக்கேன், எவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன், நீங்கள் யோசிக்கலாம். வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்து முடித்தே ஆவார். ஆமென், ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி அதை நிறைவேற்றியே ஆவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள அசைக்கப்படாமல் எப்பொழுதும் இருக்கணும். சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறலாம், எது வேணாலும் எப்படி வேணா போகலாம். ஒரு அற்புதமான ஒரு நம்ம முன்பாக இருக்க ஒரு ப்ரூஃப், ஹல்லேலூயா, நடைபெறும் என்று, அற்புதம் நடைபெறும் என்று சொல்லி வாக்கு வாங்கினவன் அந்த தீர்க்கதரிசி மரித்து போறான். இருந்தாலும் மரித்த பின்பு கூட கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் வார்த்தை நிறைவேறும்படியாக அவன் மரித்த எலும்புகள் மூலமாக ஒரு அற்புதம் நடைபெறும்படியாக அந்த பரிசுத்தமான அந்த எலும்புகள் அது என்ன பண்ணுச்சு, பரிசுத்தம் இல்லாத ஒரு பிரேதம் விழுந்த உடனே அது மேலே பட்டு ஒரு அற்புதம் நடந்து அவனை உயிரோடு எழுப்பியது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு அதிசயம் இல்லையா? இதில் 2 காரியம் இருக்குது. எப்படி ஒன்று அவர் சொன்னதை நிறைவேற்றினார், அற்புதம் நடக்கும்போது. இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு பரிசுத்தமான இடத்துல அசுத்தத்திற்கு இடமே இல்லை.
சரியா? அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அசுத்தமான ஒரு பிரேதம் வந்து அங்கே வந்து விழும்போது அதில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. ஹல்லேலூயா. அதை நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எலியா உயிரோடு ஜீவனோடு இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணாரு? அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். அற்புதமாக அவனை உபயோகித்தார். பரிசுத்தோடு இருந்த ஒரு ஊழியக்காரனை அவரை வந்து தேவன் உயிரோடு ஜீவனோடு எடுத்துக்கொண்டார். ஆனால் இங்கே எலிசாவின் கதையோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன், பரிசுத்தோடு இருந்தவன், அவன் மரித்தும் ஒருவனை உயிரோடு எழுப்பினான். ஆமென். ஹல்லேலூயா. இவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், ஜீவனோடு இருப்பவர். ஆனால் இவர் மரித்தும் ஒருவனை உயிரோடு எழுப்பினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அது அவருடைய மரித்த பின்பும் அவருடைய எலும்புகள் பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக இருக்கணும்னா அப்போ பாவம் என்பது அவருடைய பக்கத்தில் இருந்திருக்குமா? ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தின்படி தேவன் சொன்ன நம்ம பார்த்த காரியங்களின்படி எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவம் செஞ்சாலும் பாவமான காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. நம் தேவனுடைய சாயலாகவும் தேவனை பற்றும் பிள்ளைகளாக நிற்கணும்னா நம்முடைய பாவ வழிகளிலிருந்து விட்டு விலகி நம்ம வரணும். ஹல்லேலூயா. துணிகரமாக தெரிந்து செய்யும் பாவம் நம் 3 கேட்டகரி நான் சொன்னேன். ஒன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வருது. இன்னொன்று இம்ப்யூட்டிங், கணக்கெடுப்பட்டு கொடுக்கப்பட்டது. இன்னொன்று வந்து என்னென்னா நம்மளுக்குள்ளேயே இட் இஸ் கம் வித்தின் அஸ். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய மீறுதல் நம்மளுக்கு தெரிஞ்சும் மீறி பண்ணுகிறோம் பாவங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது தேவன் பாவம் அறியாத தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பினார். அனுப்பியது மட்டுமல்ல, அவர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை முற்றிலுமாக உடைக்கும்படியாக, எழுதப்பட்டதையெல்லாம் மாறும்படியாக சிலுவையில் நமக்காக அந்த பாரம்பரியமாக from the first Adam எது தொடர்ந்து வந்ததோ அதெல்லாம் முடியும். அந்த fall of a man, அது விழுந்ததிலிருந்து எழும்பும்படியாக எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார்? சரி செய்ய அந்த சிலுவையில் தன்னையே கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால என்னாச்சு? there is a break in the அந்த ஒரு அது அவருடைய அந்த பாரம்பரியமாக வருகிற பாவத்திற்கும் அந்த கணக்கிடப்பட்ட பாவங்களுக்கும் எல்லாத்தையும் உடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அது கொடுத்தது மட்டும் இல்லை, சிந்தின ரத்தம் மீட்டெடுத்தது எல்லாவற்றையும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அத்தகைய சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு தன்னையை கொடுத்தாரு, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பாரம்பரியமாகவும் இந்த கணக்கிடப்பட்டதாகவும் எல்லாவற்றிலிருந்து வரும் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு அவருடைய சிந்தின ரத்தமும் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது விடுதலை அடையும்படியாக, மீட்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய there is a way, ஒரு வழிகள். ஆமென். ஹல்லேலூயா. வழிகள் இருக்கிறது. ஆமென். வழிகளை உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அனுதின வாழ்க்கையில் நம் நடந்து போகும் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு காரியத்திலையும் எவ்வளோ பாவமான காரியங்கள் நம்ம செஞ்சாலும், வழுக்கி விழுந்தாலும், திரும்பமாக தேவனுடைய சமூகத்தில் பாவம் என்று சொல்லும்போது எவ்வளோ கேட்டகரியில் தனித்தனியாக நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் பாவ காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அழுது அவர்கிட்ட அருமையாக நம்ம தாவீது சொன்னது போல, சங்கீதம் 50 சொன்னது போல, கன்ஃபஸ் எவ்ரிதிங், அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணி எல்லாத்தையும் அறிக்கையிட்டு அவர்கிட்ட போய் என்னை மன்னின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்ணு கெட்டாத தூரத்தில் எல்லாத்தையும் மன்னித்து எடுத்து போடுறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, உலகத்தில் ஒரு அதாவது எலிசாவின்
எலும்புகளினால் உருவான ஒரு அற்புதம். நம்ம நினைப்பதற்கு மேலாக நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு அது இருக்கிறது. ஆமென். தட் ஒன்றும் இல்லாத ஒரு எலும்பு, எலிசாவின் எலும்பு ஒருவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனை எழுப்பியது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அது அத்தகையான பரிசுத்த ஜீவிதத்தில் நம்ம போல ஒரு சராசரி மனுஷன் எலிசா ஒரு அத்தகைய மனிதனுக்கு வாழும்போது நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக, எவ்வளவு தேவனுக்காக நிற்கும் பிள்ளைகளாக நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, he was only asking God, எனக்கு இது வேணும் வேணும்னு சொல்லி விடாமுயற்சியோட கேட்டுட்டு இருந்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த நன்மைக்காக இல்லை, தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக. ஹல்லேலூயா. நம்ம பூர்ணமானுகும் போதுன்னு பார்த்ததை யாக்கோபு 1:15 வாசிப்போம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இச்சையானது இதுதான் பெரிய டிசப்ஷன். நம்மளை அறியாமல் எப்படி விழுவோம்? நம்மளுக்கு அந்த இச்சை வரும்பொழுது அதில் இழுக்கப்பட்டவர்களாகவும் அந்த பாவத்தில் நம்ம அறியாமல் போய் விழுந்து அது கடைசியில் வேர் இட் லீட்ஸ், அது நம்மளை என்ன, அது ஒரு இட் லீட்ஸ் டு த மரணத்துக்கு நம்மளை கொண்டு செல்கிறது. ஆகவே தான் ரோமர் 6:23 சொன்ன வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 5:18-19 வாசிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரு மனிதனினால என்னாச்சு? ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. யார் குறிக்கிறது? ஆதாமுடைய. அதே ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக நாம் நிற்கிறோமா? இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் அவர் எழுதியிருந்தது சொன்னதை எல்லாம் சும்மா படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் இருந்தாலும் நம்ம பழையபடி போகிறோமா? என்ன மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கண்களுக்கு பிரியமானவர்களாக பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த பாவத்தை குறித்து நிறைய காரியங்களை பேசலாம். ஆனால் பாவத்தை குறித்து நிறைய காரியங்களை பேசுவதற்கு முன்பாக நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பாட்டை தான் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பாவமான ஜீவிதத்தில் நம்ம வெளியில் வருவது நம்முடைய கரங்களில் தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் நீங்கள் விழுந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் திரும்பி போய் என்னை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுங்க. பரிசுத்தத்தோடு அன்பான தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஜீவிதத்தில் வாழுவதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம விழுந்தாலும் திரும்பமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் போய் கேட்டு என்னை மன்னி, என்னை கழுவுங்க, எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை முற்றிலுமாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது பாவத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நிலைவரமான ஒரு இருதயம், தாவீது கேட்டது போல நிலைவரமான ஒரு இருதயம், எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆவி உம்முடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதையும் சொல்லி கேட்டது போல ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை பற்றி கேட்கும் பொழுது பரிசுத்த வழிகளில் நடந்து செல்வதற்கு வேண்டிய வழிகளை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வழிகளை காண்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியம் என்று பார்த்த இந்த நாளில் பார்த்த பாவத்தை பற்றி நம்ம பார்த்த சில காரியங்களில் ஒரு எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை, எச்சரிக்கையோடு அனுதின வாழ்க்கையில் நம்ம நடந்து செல்லணும். விபசாரம், வேசித்தனம் அதெல்லாம் கூட ஒரு பெரிய பாவம்ன்றதில்ல, சின்ன பொய் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய உதடுகள்
ஒரு நாளும் அந்த மாதிரி இத்தகையான வார்த்தைகள் வராதவர் என்னை காப்பாற்றுங்க. அந்த வலையில் நான் சிக்கக்கூடாதபடி என் கரங்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். சிலுவையில் இயேசு அவர் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தது நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. அவருடைய கால்களில் அந்த ஆணியை பாய்ந்தது நம் நடந்து போகும் பாதைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. அவருடைய முற்கிரீடத்தை அவருடைய தலைகளில் வைத்தது நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம், எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் விழாவில் ஈட்டியை பாய்ந்த பொழுது, அதை குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வந்தது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லா இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும்னு தன்னையே, தன் சரீரத்தையே நமக்காக முற்றிலுமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி நமக்காக எல்லாவற்றையும் தந்த அந்த இயேசுவை நோக்கி பாவமில்லாத ஒரு ஜீவிதம். பாவம்னு அவர் சொன்னது என்ன சொல்லுங்க? அவருடைய கட்டளைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அதை மீறி அது கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவர் சொன்னதையெல்லாம் மீறி போகும்போது அத்தகைய எண்ணமுடையவர்களாக, தப்பு செய்யாதவர்கள், அத்தகைய மக்களாக நாம் பரிசுத்தத்தோடு நிற்க கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் கரங்களில் அவருடைய கரங்களை ஒப்படைத்துட்டு, ஆண்டவரே என்னை நீ நடத்தும், எல்லா பாவமானதில் இருந்து விடுவியும் சொல்லி எழுந்து நின்று ஜெபிப்போம். Hallelujah. Glory of Father, praise you Jesus. Oh glory of Father, praise you Raja, praise you. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே ராஜா தோ கர்த்தாவே, ஆண்டவரே பாவமான ஒரு காரியங்கள் எங்களை அறியாமையில் நாங்கள் எவ்வளோ காரியங்களில் பாவ காரியங்கள் நாங்கள் செய்கிறோம். வெளியரங்கமான காரியம், மறைமுகமான காரியம் என்று நாங்கள் பார்த்த வார்த்தையில் ராஜா. ஆண்டவரே, யார் கண்களுக்கும் நான் பாடல, யாரும் எங்களை பார்க்கல, யாரும் எனக்கு நான் செய்த பாவத்தை பார்க்கல, நோ ஒன் இஸ் லுக்கிங் அட் மீன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் படித்த உம்முடைய வார்த்தையின்படி, நாங்கள் பார்த்த உம்முடைய வார்த்தையின்படி எங்களை சுற்றி இருக்க மக்கள் பார்க்காம இருக்கலாம் ராஜா, ஆனால் நாங்கள் செய்த பாவமான காரியம் எங்கள் எலும்புகளில் இருக்கிறது. அது கட்டப்பட்டதாக இருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பாவங்கள் எங்களுக்குள்ளே இருக்குதோ உம்மிடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்கிறோம். மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த எலும்புகளில் கட்டப்பட்டதை பற்றி உங்களுக்கு உணர்த்தப்பட்டால், எல்லா கண்கள் மூடி இருக்கும்போது ஜஸ்ட் லிஃப்ட் யூர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க் தி லார்ட், என்னை மன்னிங்க ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Glory of Jesus. Praise you Jesus. என்னுடைய பாரம்பரியமாக சந்ததிகளுக்கு வர வேண்டாம். Hallelujah. அநேக கரங்கள் உயர்த்தி இருப்பதை நான் பார்க்கிறேன். Hallelujah. இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள நேரம். Hallelujah. வெறுமையாக வந்து நான் ஒரு பெருமையான ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு போவதற்காக நான் வரல. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினீர். I don't want that curse of sin, அந்த பாவம், சபிக்கப்பட்ட அந்த பாவம். ஆண்டவரே, என்னுடைய தலைமுறை, என்னுடைய சந்ததி, ஒன்றும் அறியாத என்னுடைய பிள்ளைகளுக்கு, அப்பா, செய்யாத எந்த தப்பும் செய்யாத அந்த பிள்ளைகளுக்கு அது போக வேண்டாம்ப்பா. மன்னிங்க ராஜா. ப்ளீஸ் forgive me, oh God. Please forgive me, oh God. இந்த மியூசிக் போட்டு கொண்டிருக்கும் வேளையில் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. எந்த பாவமாக இருந்தாலும் கேளுங்க. இந்த நிமிடம் ஒரு விடுதலையின் நேரமாக மாறட்டும். எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு சங்கீதக்காரன் பாடியது போல, சங்கீதம் 50 பாடியது போல, என் தேவரே ராஜா தோ கர்த்தாவே, உமக்கு விரோதமாக என் பாவங்கள் எல்லாம், நான் செய்ததெல்லாம் உமக்கு விரோதமாக
உமது முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. Forgive me, O God. Cleanse me with the precious blood, O God. Change me, O God. Change my heart. Change my thoughts, O God. Oh, நான் இந்த நபருக்கு விரோதமாக நான் இந்த காரியங்களை பண்ணினேன். Oh, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், ஒருவேளை நீ உன்னுடைய சகோதரனுக்கோ உன்னுடைய சகோதரிக்கோ விரோதமாக எந்த காரியம் பண்ணியிருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அழுது கேளு. நீ மரித்தாலும் வேதம் சொல்லுகிறது அது மண்ணோடு முத்திரை போடப்பட்ட கட்டப்பட்ட உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய எலும்புகளோடு உன் மண்ணோடு வரும். நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அது பேசும். அது மட்டுமல்ல, உன் பாரம்பரியமாக உன் சந்ததிகளுக்கு அது சொல்லும். ஓ, இத்தகைய சூழ்நிலை வேண்டாம், இத்தகைய சூழ்நிலை வேண்டாம். Oh, I don't want that, oh God. I don't want. அழுது சொல்லுங்க, வேண்டாம் ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, இந்த நிமிஷம் மன்னிச்சிடுங்க. இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உலகம் தப்பான காரியங்கள் எது என்னுடைய இருதயத்தில் வைத்து இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்க முற்றிலுமா எடுத்து எரித்து போடுங்க. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எந்த எண்ணமும் நினைவுகள் எதுவுமே உமக்கு உகந்தம் இல்லாத காரியம் வேண்டாம். தப்பான எண்ணங்கள், ஆபாசமான காரியங்களை நான் பார்க்கிறேன், பார்க்க கூடாது, செய்யக்கூடாது எல்லாம் செய்யறேன். ஆண்டவரே மன்னிங்க. அது எலும்புகள்ல நிக்குது ஆண்டவரே, எலும்புகள் பரிசுத்தப்படுத்தப்படும். எலிசாவின் எலும்புகள் மரித்த பின்பும் எலிசாவினுடைய எலும்புகள் இல்ல, அந்த பிரேதம் பட்ட பொழுது ஜீவனை பெற்றுக்கொண்டு எழுந்து சென்றானே, எத்தகைய பரிசுத்தமான எலும்பு! இயேசு கிறிஸ்துவின் எலும்பை போல பரிசுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. ஓ கந்தலும், அப்பா நான் ஒரு குப்பையும் போல கரைகளோடு நிற்கிறேன், என் எலும்புகள் பாற்றப்படணும். என்ன செய்த எல்லா பாவங்கள் என்னோட முடியட்டும். Let it not come, oh God. Let it not continue. என் சந்ததிகளுக்கு வேண்டாம் ராஜா, தலைமுறைகளுக்கு வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க அழுது நீங்க ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய பலத்த கரம், இரக்கத்தில் பெரியவர், மனதுருக்கமுடையவர், அவரை போல சிநேகிக்கிறவர் ஒருவரும் இல்லை. அவர் உங்களை கரங்களை விரித்து கொண்டே, அவருடைய காயம் படிந்த இந்த கரம், அது உங்களுக்காக அடிக்கப்பட்ட கரம், எல்லாவற்றையும் சுமந்த கரம், உங்களை தூக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு நிற்கும்படியாக மார்போடு அணைத்துக் கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த இரவு இந்த நேரத்தில் நீங்கள் அவருடைய சமூகத்தில், தேவரீர் என்னை மன்னிங்கப்பா, என்னை முற்றிலுமாய் உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை மாத்துங்கப்பா, ஒரு நாள் என் கால்கள் இடராதவாறு என்னை உம்முடைய வசனத்தினால் என்னை பலப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வல்லமை என்னை அனுதினம் என் நரம்புகளுக்கும் என் தசைகளுக்கும் என் எலும்புகளுக்கும் ஒரு புதிய பலனை தந்து, உம்முடைய வார்த்தையிலே நான் ஊன்றி வேரூன்றி நிற்கும்படியாக செய்து, ஆண்டவரே பாவத்திற்கு என் எண்ணமோ என் நினைவுகளோ என் கண்களோ எந்த இச்சையிலும் விழாதவாறு என்னை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் பலன் தாருமே, ஓ பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே. சுத்தத்தை செய்ய எனக்கு அந்த பலனை தாரும்.
உம்முடைய பாதைகளை நான் நடந்து செல்ல இந்த பலனை தாரும். ஏசாயாவில் நீர் என்னோடு பேசியது என்னை போல நடத்திடுமே. அந்த வழிகள், அந்த பரிசுத்த வழிகளை நாங்கள் நடந்து செல்வதற்கு ஆண்டவரை எல்லாவற்றிலும் நீங்க பலப்படுத்தி சூழ்ந்ததாலே என்னை நடத்தி செல்லுங்கப்பா. சோர்ந்து போய் அழுது கேட்ட பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்க. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே உதவி என்று சொல்லி கேட்டவர்களை நீர் அறிவீர். உம்முடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருந்தது. இந்த நிமிடமே அவர்களை மன்னித்து எல்லா விதமான அப்பா, எல்லா விதமான எலும்பில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும், அந்த கட்டுகளும் முத்திரைகளும் மாற்றப்படும்படியாக உம்மை அன்றி ஒருவரும் அதை செய்ய முடியாது. என் தேவனே, நீர் ஒருவர் மட்டுமே அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். மனிதனோ மற்ற உலகத்தின் எந்த காரியத்தை என்னாலும் செய்ய முடியாது. என் தகப்பனே, நீர் மாற்றி பாரம்பரியமாகவும் எந்த விதமான காரியங்கள் தொடராதவாறு எல்லாவற்றிலும் ஒரு முற்றிலுமான ஒரு மாறுதல், உம்மை பற்றி நிற்கும் பிள்ளைகளை பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்களை நீர் பலப்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவர்களை நேசிப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அளவற்ற அன்பு அவர்கள் மீது இறங்குவதற்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கண்ணீரை நீர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதில்லை என் தேவனே. அது துருதியில் முன்பாக வந்து பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் அதை பார்த்து கொண்டு நீர் சும்மா நிற்க போவதில்லை என் தேவரீர். இந்த நிமிடமே அவர்களை நீர் தொடுவதற்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும். நீர் ஆசீர்வதியும் ராஜா. அப்பா, சிறிய பாவமோ பெரிய பாவமோ, அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டதுனால, அப்பா வஞ்சனையோடு சாத்தானினுடைய வஞ்சனை காரியங்களினால விழுந்தவர்களை நீ திரும்பமாக தூக்கியிடும். உம்முடைய கரத்தை நீட்டும் ராஜா. மன்னியும் என்று சொன்ன பிள்ளைகளை நீர் மன்னிங்கப்பா. அது அவர்களுடைய குற்றம் இல்லை என் தேவரீர். அந்த அத்தகையான ஒரு எண்ணம், அத்தகையான ஒரு இச்சை, இது சாத்தானின் காரியம் என் தேவரீர். அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது நீர் மனமிறங்கி செய்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமை அனைத்தையும் கேரெடுக்கிறேன். ஓ நல்ல தயவுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Glory of Father, praise you Jesus. தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவிய நன்னொனி ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you. சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும்.